Hello friends, I'm Maha. I hope நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஆன்சர் இந்த வீடியோல கண்டிப்பா கிடைக்குங்க. ஓகே, நிறைய பேருக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இங்க நான் ரெண்டு தமிழ் சென்டென்ஸ் எழுதிருக்கேன். இத பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் அவனை நேற்று பார்த்தேன். அடிக்கடி பேசுவோம் பாத்தீங்களா? நான் அவனை நேத்து பார்த்தேன். நான் உங்க அம்மாவை நேத்து பார்த்தேன். சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த மாதிரி? ஓகே, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்களேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். நான் அவனை பார்த்திருக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை நல்லா கொஞ்சம் உற்று பார்த்து நல்லா கவனிங்க. முடிந்த ஒரு செயலை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போனா இந்த ரெண்டு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸை வச்சு பேசணும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த ஒரு நிகழ்வு தான். ஆனால் நம்ம எப்படி பேசியிருக்கோம் அப்படின்னா, இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். ப்ரெசன்ட்னா என்ன? நிகழ்காலம், இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறது. பாஸ்ட்னா என்ன? நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி பேசுறது. ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டு சென்டென்ஸுமே நடந்து முடிந்த நிகழ்வு தான். ஆனால் இந்த சென்டென்ஸை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பேசியிருக்கோம். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் அவனை நேற்று பார்த்தேன். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம நேற்று அப்படிங்கிற ஒரு டைமை, ஒரு காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். நேற்று வென் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது கண்டிப்பாக டைமை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பாஸ்டில் நடந்த ஒரு நிகழ்வை நம்ம கரெக்டாக டைமை மென்ஷன் பண்ணி நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம் அப்படின்னு நம்ம டைமை மென்ஷன் பண்ணி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், ஓகேங்களா? ஆனால் இந்த சென்டென்ஸ் பாருங்கள். நான் அவனை பார்த்திருக்கிறேன். இந்த சென்டென்ஸில் நம்ம ஏதாவது ஒரு டைமை மென்ஷன் பண்ணியிருக்கோமா? இல்லைங்க, டைமை மென்ஷன் பண்ணலை. ரெண்டாவது கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸை நம்ம ப்ரெசண்ட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறோம் பாருங்களேன். நான் அவனை பார்த்து இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்னா ப்ரெசண்ட்டை தான் குறிக்குது. அப்படின்னா நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு, நடந்து முடிந்த ஒரு செயலை நம்ம ப்ரெசண்ட்டோட கனெக்ட் பண்ணி பேசி இன்னமும் அதோட தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது தான் இந்த டென்ஸ் நமக்கு பயன்படுது. புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு இந்த டென்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இங்கே டைமை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம், இங்கே நம்ம டைமை மென்ஷன் பண்ணாமல் பேசுவோம். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸை பேசும்போது இதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் பேசணும், அதுக்கப்புறம் வேர்பு தான் பேசணும். ஆனால் நீங்கள் நல்லா கவனிக்கணும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஒரு வேர்பை பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்களேன். இந்த V2 அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? எப்பெல்லாம் நீங்கள் பாஸ்டில் நடந்த ஒரு செயலை நீங்கள் காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறீங்களோ அப்போ எல்லாமே அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப்னா என்னது? போகிறது, வர்றது, தூங்குறது, சமைக்கிறது, பார்க்குறது, படிக்கிறது, விளையாடுறது, எல்லாமே வேர்ப். அந்த வேர்ப் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அதாவது V2 அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஈஸியாக இருக்கா? ஆனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பேசும்போது எங்கெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருதோ அதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப், அந்த சென்டென்ஸில் வரக்கூடிய வேர்ப் கண்டிப்பாக V3 வேர்பாக தான் இருக்கணும். ஈஸியாக இருக்கா? V3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும், இதை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும். புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்காங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சென்டென்ஸை நம்ம ரெண்டு டென்ஸை வச்சு நம்ம ஈஸியாக படிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரொம்ப டீடெயிலாக பார்க்கலாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ரெண்டு டென்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் முன்னாடி சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சப்ஜெக்டை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வேர்ப் பாஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். கோ அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்ம், கோட பாஸ்ட் ஃபார்ம் வெண்ட்.
போகிறேன் கோ, போனேன் வெண்ட். புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இங்கே தான் கொஞ்சம் மாறுங்க. நல்லா கவனிங்க. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன அப்படின்னா ஹாவ். ஹாவ் தான் வரணும். புரிஞ்சிடுச்சா? ஈஸியாக இருக்கா? அதுக்கப்புறம் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வெர்போட V3 ஃபார்மை தான் பேசணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கோ, வெண்ட், கான். அந்த கான் அப்படிங்கிற வேர்பை தான் நம்ம இங்கே பேசணுமே தவிர கோ, வெண்ட் பேசவே கூடாது. இதுதாங்க ஜென்ரல் கான்செப்ட். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி தான் ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது ஹேஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை தான் பேசணுமே தவிர ஹாவ் பேசக்கூடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய வேர்ப் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 தான் இருக்கணும். ஈஸியாக புரிஞ்சிருச்சா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா ஒரு நோட் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் போன வாரம் சென்னைக்கு போனேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, மகா நீ சென்னைக்கு எப்போ போன? நல்லா கவனிங்க. இந்த கேள்விக்குள்ள எப்பொழுது அந்த நேரத்தை நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா? நான் சென்னைக்கு போனேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா போன வாரம். அப்போனா இந்த இடத்துல நம்ம டைமுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். எப்பொழுது அப்படிங்கிற கேள்விக்கு போன வாரம் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போனா இதை நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பேசணும். பேசுவோமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும் பாருங்கள். சப்ஜெக்டை தான் பேசணும். சப்ஜெக்ட் யாருங்க? நான் தான் போகிற ஒரு செயலை செய்தேன். ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்ப். இந்த சென்டென்ஸில் என்ன வெர்ப்? போனேன். போகிறதுக்கான சொல்ல இங்கிலீஷில் கோ. ஐ கோ அப்படின்னு பேசக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கோ, வெண்ட். புரியுதா? ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு வேர்போட 3 காலமும் வேணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலில் பார்த்தீங்கன்னா 2000 வேர்ட்ஸில் இந்த வேர்போட காலம் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பே பண்ணி வாங்கி படிச்சுக்கலாங்க. கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? வெண்ட். நான் போனேன். நெக்ஸ்ட் பாருங்களேன். நான் எங்கே போனேன்னு சொல்லியிருக்கேன். எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்பொழுது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? எங்கே போனேன்? சென்னைக்கு. நான் ஒரு இடத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் வச்சு போகிறேன் பார்த்தீங்களா? போனேன் பார்த்தீங்களா? ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்ல வரும்போது டூ வச்சு தான் பேசணும். எங்கே? சென்னைக்கு. டூனா இக்கு. அப்போ சென்னைக்கு அப்படின்னா டூ சென்னை. ஓகே, இன்னமும் இந்த சென்ஸ் முடியல. நான் எப்போ போனேன்னு சொல்லியிருக்கேன்? போன வாரம். போன வாரம்னா லாஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்குதா? புரிஞ்சிருச்சா? எல்லாரும் என் கூட சேர்ந்து பேசுங்க. ஐ வென்ட் டு சென்னை லாஸ்ட் வீக். தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம்ஒர்க்குங்க. உங்களுடைய நேட்டிவை நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல எக்ஸாக்டாக இந்த சென்டென்ஸ்க்கு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நான் போன வாரம் சாத்தூருக்கு போனேன். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் சென்னைக்கு போயிருக்கிறேன். இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, மகா நீ சென்னைக்கு போயிருக்கியா? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல எப்போ அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லை. சென்னைக்கு போயிருக்கியா அப்படின்னு தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன்? நான் சென்னைக்கு போயிருக்கேன். இப்போ நல்லா கவனிங்களேன். போய் இருக்கிறேன் முடிச்சிட்டேன். அந்த செயல் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஸ்டில் அந்த செயலை நான் இப்போ என் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். போய் இருக்கிறேன், வந்து இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட பேசி இருக்கிறேன், அவனை பார்த்து இருக்கிறேன், நாங்கள் கிரிக்கெட் விளையாடி இருக்கிறோம், இப்படிலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? அந்த செயலை நம்ம போன வாரமே செஞ்சு முடிச்சிட்டோம், அல்லது போன மாதமே செஞ்சு முடிச்சிட்டோம். ஸ்டில் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செயலோட கனெக்ட் பண்ணி நம்ம பேசுகிறோம். இது தாங்க இந்த டென்ஸ். புரிஞ்சா? நான் சென்னைக்கு போயிருக்கேன். எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? சப்ஜெக்ட் இந்த இருக்குது. யார் ஃபஸ்ட்டு நம்ம பேசணும்? சப்ஜெக்ட் தான் பேசணும். ஐ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹாவ், ஹாஸ். 2 ஆக்சிலரி வெர்பில் நம்ம எதை ஆட் பண்ணி பேசணும்? சூப்பருங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ ஹாவ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்பை பேசணும். என்ன வெர்ப்? போயிருக்கேன். போகிறதுக்கான சொல்லுங்க இங்கிலீஷில் கோ. ஐ ஹாவ் கோ அப்படி பேசக்கூடாது. ஐ ஹாவ் வெண்ட் அப்படியும் பேசக்கூடாது. கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுங்க பார்க்கும். சூப்பருங்க. கான். ஐ ஹாவ் கான். நான் போயிருக்கேன். எங்க?
சென்னைக்கு, டு சென்னை. சாரி, இது எப்பயுமே கேப்ச்சில் தான் போடணும். ஓகேங்களா? ஓகே, பேசலாமா? ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் காலத்தை மென்ஷன் பண்ணி பேசாதீங்க. ஐ ஹாவ் கான் டு சென்னை. நான் சென்னைக்கு போயிருக்கேன். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், நான் சாத்தூருக்கு போயிருக்கேன். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களுடைய ஆன்சரை நீங்கள் தான் பண்ணணும். ஓகேங்களாங்க? ஓகே, இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை இந்த டென்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரெண்ட் பார்த்து நம்ம படிக்கலாங்க. பார்க்கலாமா? இப்போ நான் இங்கே 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். எல்லாராலையுமே ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். பேசுங்க பார்க்கும். ஓகே, அவள் நேற்று பிரியாணி சமைத்தாள். நம்ம அதிகமாக பேசக்கூடிய சென்டென்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ தான் ஈஸியாக புரியும், எல்லாருக்குமே ஈஸியாக புரியும். ஓகேங்களாங்க? ஓகே, எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யாருங்க? இப்போ இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரிய வருது? சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க, சூப்பர். எப்படின்னா சமைத்தாள் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ் தான். பட் இருந்தாலும் இன்னும் எம்பசைஸ் பண்ணி இன்னொரு வேர்டு என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குது அப்படின்னா நேற்று. ஓகே, பேசலாமா? சப்ஜெக்ட்னா அவள், ஷீ. வெர்ப் என்ன? சமைத்தாள். சமைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? குக். சமைத்தாள், குக்ட். ஈடி மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஷீ குக்ட். என்ன சமைத்தாள்? அதுக்கப்புறம் தான் எப்போ சமைத்தாள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? எங்கே அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எப்போது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணோம். சென்னை, அதுக்கப்புறம் தான் போன வாரம் அப்படின்னு பேசணும். இங்கே என்ன ஆன்சர் பண்ணியிருக்கோம்? என்ன சமைத்தாள்? பிரியாணி. எப்போ? நேற்று. அவ்வளோதான். ஷீ குக்ட் பிரியாணி. எப்போங்க சமைச்சா? நேற்று. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் எப்பொழுது அப்படிங்கிற கேள்விக்கு கடைசி ஆன்சர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களாங்க? எஸ்டர்டே. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஷீ குக்ட் பிரியாணி எஸ்டர்டே. அவள் நேற்று பிரியாணி சமைத்தாள். நீங்கள் படிக்கும் போது ஃபாஸ்ட்டாக படிக்கணும், ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மெதுவா ஷீ குக்ட் பிரியாணி எஸ்டர்டே படிங்க, போதும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அவள் பிரியாணி சமைத்திருக்கிறாள். எல்லாமே நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து தாங்க அது பாஸ்ட் டென்ஸா அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸான்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க, அவள் நேற்று பிரியாணி சமைச்சாளா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நான் ஆன்சர் பண்ணுவேன், அவள் நேற்று பிரியாணி சமைத்தாள். நீங்கள் இந்த கேள்வி இப்படி கூட கேட்பீங்க, அவள் பிரியாணி எப்போ சமைச்சா? கேள்வி பாருங்கள், 2 விதமாக கேட்டிருக்கீங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான், அவள் நேற்று பிரியாணி சமைச்சா. இப்போ நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவள் பிரியாணி சமைச்சிருக்காளா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த கேள்விக்குள்ளே எப்போ அப்படிங்கிற காலத்தை நீங்கள் என்கிட்ட கேட்கவே இல்லை. சமைத்து இருக்கிறாளா, சமைச்சிருக்காளா, இந்த இடத்துல நான் அப்படியே ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னா சமைச்சிருக்கா. புரிஞ்சா? பேசலாமா? சப்ஜெக்டை பேசலாம். சப்ஜெக்டை பேசியாச்சு. அதுக்கப்புறம் ஹாவ் வச்சு பேசணுமா, ஹேஸ் வச்சு பேசணுமா? இந்த 2 ஆக்சிலரி வெர்பில் ஷீக்கு எது கரெக்டாக வரும்? ஷீயோட ஃப்ரெண்டு யார்? ஹாவா, ஹேஸா? சூப்பர், கரெக்டுங்க. ஷீ ஹேஸ். எப்பயுமே பர்ஃபெக்ட் டென்ஸில் நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பேசும்போது ஷீயை வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த ஷீயோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹேஸ் தான், ஹாவ் கிடையாது. ஐ, வி, யூ, தே இந்த 4 சப்ஜெக்டோட ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹாவ். ஹி, ஷீட் இந்த 3 சப்ஜெக்டோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னா ஹேஸ். அப்படின்னா ஷீயை வச்சு பேசும்போது அது பக்கத்தில் ஹேஸ் வந்துடும். ஷி ஹேஸ். ஓகே, அதுக்கப்புறம் வெர்பை தான் பேசணும். ஆனால் வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தான் பேசணும். குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் பார்த்தீங்கன்னா குக்ட் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஷி ஹேஸ் குக்ட். அவள் சமைத்திருக்கிறாள். என்ன? பிரியாணி. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். புரியுதா? ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஹோம் இருக்குங்க. நான் போன மாதம் பிரியாணி சமைத்தேன். நான் பிரியாணி சமைத்திருக்கிறேன். இந்த 2 தமிழ் சென்ஸ்க்கும் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2 கான்செப்டும் தெளிவாக புரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்களாங்க? ஓகே, இன்னும் நம்ம ஒரு சில சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. நான் போன மாதம் இந்த புத்தகத்தை வாசித்தேன். நீங்கள் ஒரு புக்கை காமிச்சிட்டு இந்த புக்கை நீ எப்போ வாசித்தேன்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் இந்த புக்கை போன மாதம் வாசித்தேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு காலத்தை நான் மென்ஷன் பண்ணி
செய்த ஒரு செயலை நான் பேசியிருக்கேன். எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யாருங்க? வாசித்தேன். யாரு? நான் தான் வாசித்தேன். ஐ. ஓகே, வாசிக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? ரீட். இந்த இடத்துல ஐ ரீட் அப்படின்னா நான் வாசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வாசித்தேன் அப்படின்னா ரீடோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரெட். ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உச்சரிப்பு மாறும். ஐ ரெட், நான் வாசித்தேன். எதை அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் இருக்கு? இந்த புத்தகத்தை. நீங்கள் திஸ் புக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, நான் எப்போ வாசித்தேன்? சூப்பருங்க, போன மாதம், லாஸ்ட் மந்த். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ ரெட் திஸ் புக் லாஸ்ட் மந்த். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் இந்த புத்தகத்தை வாசித்து இருக்கிறேன். அதோட தாக்கம் இப்பவும் என்கிட்ட இருக்கு. நான் இந்த புக்கை வாசிச்சிருக்கேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நம்ம இதை இப்படி கூட சொல்லலாம், நான் இந்த புக்கை வாசிச்சுட்டேன் இப்படியும் சொல்லலாம், வாசிச்சு இருக்கிறேன் இப்படியும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, சப்ஜெக்ட் யாரு? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஃப்ரெண்டு யாரு? ஹாவா, ஹேஸா? கரெக்ட், ஐ ஹாவ். ஓகே, சப்ஜெக்டை பேசியாச்சு, ஹாவை பேசியாச்சு. அதுக்கப்புறம் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் பேசணும். ரீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? அதுவும் ரீட் இல்லை, ரெட். ஸ்பெல் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த ஒரு வேர்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல் ஒன்று போல இருக்கும், மாறவே மாறாது. ஆனால் அதோட உச்சரிப்பு மட்டும் மாறும். ஐ ஹாவ் ரெட், நான் வாசிச்சிருக்கிறேன். எதை? திஸ் புக். இந்த ரெண்டு சென்ஸ்க்கும் உங்களால் எல்லாராலையுமே ஈஸியாக பேச முடியும். உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, நான் போன வாரம் அவனை பார்த்தேன். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நீ அவனை எப்போ பார்த்த? அவனையா நான் போன வாரம் பார்த்தேன். ஸோ முடிந்த ஒரு செயலை பாஸ்டோடே நான் முடிச்சுக்கிட்டேன். போன வாரம் பார்த்தேன். எங்கேயுமே ப்ரெசண்ட்டோட நான் லிங்க் பண்ணவே இல்லை. எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷ்ல சியோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? சா. ஐ சா. நான் பார்த்தேன். யாரை பார்த்தேன்? அவனை. இந்த இடத்துல நிறைய பேர் எப்படி பேச வரீங்க அப்படின்னா ஐ சா ஹி அப்படின்னு பேச வரீங்க. ஹி அப்படின்னா அவன், அவனை அப்படின்னு பேசணும் அப்படின்னா ஐ சா ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை, ஹி அப்படின்னா அவன். புரிஞ்சிச்சா? ஐ சா ஹிம், நான் அவனை பார்த்தேன். எப்போ பார்த்தேன் பாருங்களேன், போன வாரம், லாஸ்ட் வீக். இந்த லாஸ்ட் அப்படின்னா போன அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? போன வாரம், லாஸ்ட் வீக். போன மாதம், லாஸ்ட் மந்த். போன வருஷம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். கரெக்டுங்க, லாஸ்ட் இயர். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. நான் அவனை பார்த்துருக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க பாருங்களேன். ஏய், நீ அவனை பார்த்துருக்கியா? நான் அவனை பார்த்துருக்குறேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ அங்கே போயிருக்கியா? நான் அங்கே போயிருக்கேன். நீ அதை சாப்பிட்ருக்கியா? நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா? நாங்கள் தங்கியிருக்கோமே சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பேச வரோம் அப்படின்னா எந்த காலத்தையும் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது பாஸ்டில் நடந்திருந்தாலும் நான் ப்ரெசண்ட்டோடு அப்படியே கனெக்ட் பண்ணி நான் பேசுகிறேன். நான் உன்னை பார்த்துருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன், வாங்கி இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு டென்ஸை வச்சு உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, எப்படி பேசலாம்? ஓகே, சப்ஜெக்ட்னா நான் தான், நான் வந்துச்சுன்னா ஹாவ் தான் வரும். ஓகேங்களா? ஐ ஹாவ். ஓகே, நான் என்ன செயலை செய்திருக்கிறேன்னு சொல்ல வந்திருக்கேன்? பார்த்திருக்கிறேன். இந்த இடத்துல ஐ ஹாவ் சா அப்படின்னு பேசக்கூடாது, ஐ ஹாவ் சி அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா சி அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மோட வெர்ப், சா அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மோட வெர்ப். அப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் என்ன வெர்போ அதை தான் பேசணும். ஐ ஹாவ் சீன். சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சீன். சி, சா, சீன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு வேர்பையும் பேசுங்க. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வேர்பையும் நீங்கள் அந்த 3 காலமில் இருக்கிறத பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாதுங்க. மற்ற எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்துலாம், பட் இந்த வேர்போட காலமை நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் செய்தாகவே வேண்டும்.
ஐ ஹவ் சீன் நான் பார்த்துருக்கிறேன். யார்? ஹிம். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. ஐ சா ஹிம் லாஸ்ட் வீக். நான் போன வாரம் அவனை பார்த்தேன். ஐ ஹவ் சீன் ஹிம். நான் அவனை பார்த்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த 2 கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நீங்களும் பர்சனலாக நிறைய பேருக்கு யாராருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.